Students, now we are going to learn about our friends. Learning objectives. Know our friends. அதாவது நம்மளுடைய நண்பர்களை பற்றி அறிய உதவுது. Recognize their nature of work. அதாவது நம்மளுடைய நண்பர்களுடைய வேலைகளை பற்றி அறிய இது உதவுது. Understand the importance of our community workers. அதாவது நம்மளுடைய கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸை பற்றி அறிஞ்சு கொள்கிறதுக்கும் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை அறிஞ்சு கொள்கிறதுக்கும் இந்த லெசன் வந்து உதவுது. A 7 years old girl named Samudra goes to the market to buy some groceries along with her mother Venila. While walking, they come across so many people walking. அதாவது 7 வயசுள்ள ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை வந்து அம்மா கூட மார்க்கெட் போகுது. எதுக்காகனா மல்லிகை கடையில் போய் ஜாமான்லாம் நம்ம வாங்க போகிறோம்ல, அது மாதிரி அம்மாவும் பிள்ளையும் போகிறாங்க. அம்மா பேர் என்னது? வெண்ணிலா. அந்த பொண்ணு பேர் என்னது? அந்த பொண்ணு பேர் சமுத்ரா. அவங்க நடந்து போயிட்டுருக்கிறப்ப நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்கிறத, நிறைய ஜனங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அம்மாவும் அந்த பொண்ணும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மதர் வெண்ணிலா, டியர் சமுத்ரா, கீப் யுவர் செல்ஃப் ரைட் அண்ட் டோன்ட் கோ த சென்டர் ஆஃப் ரோட். ஆஸ் வி கோ டீப் இன் டு த மார்க்கெட் த க்ரௌட் வில் இன்க்ரீசஸ். டோன்ட் ரன் அவே. அதாவது சமுத்ராட்ட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வலது பக்கமாகவே ரோட்டில் போ, நீ நடுவில் போகாத, சென்டரில் வந்து போகாத, ஓரமாகவே நடந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போக போக மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும். கொஞ்சமாகவா இருக்கும் மார்க்கெட்? நீங்களாம் மார்க்கெட் போயிருக்கீங்க தானே? மார்க்கெட்டில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். டோன்ட் ரன் அவே, அதாவது நீ வந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சமுத்ராட்ட அம்மா சொல்கிறாங்க. சமுத்ரா, ஓகேம்மா, வாட் சவுண்ட் இஸ் தட்? இஸ் தட் எ பெல்? ஓகேம்மா, நான் வந்து ரோட்லலாம் குறுக்க அங்கிட்டு இங்கிட்டும் ஓடாமல் நடந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சவுண்டுமா கேட்குது அப்படின்னு சொல்லி, பெல் சவுண்டா அப்படின்னு சொல்லி அந்த சமுத்ரா அம்மாட்ட கேட்குறாங்க. உடனே மதர், இட்ஸ் த சவுண்ட் ஆஃப் எ ஃபயர் என்ஜின். ஐ திங்க் எ ஃபயர் ஆக்சிடெண்ட் ஹேஸ் அக்கர்டு சம்வேர். அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால் ஃபயர் என்ஜின் சவுண்ட் வந்து வின் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சமுத்ரா, இஸ் இட்? ஓ மை காட், அப்படியா, அடக்கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சமுத்ரா சொல்கிறாங்க. மதர், த பெல் இஸ் எ வார்னிங் டு த பீப்புள் ஆன் தி ரோட் ஸோ தட் தே கேன் கிவ் வே டு த ஃபயர் என்ஜின். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புளுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக அந்த சவுண்ட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணோம், வழி விடுறதுக்காக. எதனால் பீப்புளுக்கு எச்சரிக்கை கொடுக்குது? அந்த ஃபயர் என்ஜின் சவுண்டு எதனால் கேட்குதுன்னா, ஒரு இடத்துல தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்றப்ப அவங்க அந்த எச்சரிக்கை சவுண்டை கொடுக்குறப்ப அந்த பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, விலகிக்குவாங்க. அதனால் அந்த சவுண்டை வந்து கொடுத்துக்கிட்டே வருது. ஓகே. சமுத்ரா, வை ஷுட் ஒன் கிவ் வே டு இட்? ஏன் வந்து வழி விடணும் அப்படின்னு சொல்லி அந்த சமுத்ரா கேட்குது. உடனே மதர் சொல்கிறாங்க, இட்ஸ் அன் எமர்ஜென்சி. அதாவது எமர்ஜென்சி, ஆபத்து. ஓகேவா? இட் ஹேஸ் டு கோ ஃபாஸ்ட் அண்ட் ரீச் த ஸ்பாட் டு சேவ் பீப்புள் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது சீக்கிரமாக விரைந்து ஓடி போய் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு அந்த ஜனங்களை மீட்டு கொள்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம் போகிறாங்க.
அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்கள அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த ஃபயர் என்ஜின்ஸ்லேருந்து போகிறாங்க. ஓகேவா? சமுத்ரா, ஹவு கேன் த வெஹிக்கிள் சேவ் பீப்புள்? எப்படி அந்த வாகனம் மக்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி சமுத்ரா கேட்குறாங்க. I am proud to see that you are curious. The vehicle has many trained firefighters. ஓகேவா? நீ இந்த மாதிரி கேட்குறத குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. உடனே இந்த வெஹிக்கிள்லாம் ஓட்டிட்டு அந்த ஃபயர்லேருந்து வர்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா ட்ரெயின் ஆகிருப்பாங்க. எதோட ஃபைட் பண்ணுவாங்கன்னா நெருப்போட ஃபைட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? who save people and properties with the help of water. அதாவது அந்த மக்களையும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பொருளாதாரத்தை அந்த இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க போது போய் தண்ணியை ஊற்றி அனுப்பாங்க. ஃபோம், லேடர் அண்ட் அதர் ஃபயர் எக்ஸ்டிங்யூசிங் ஆப்ஜெக்ட் அண்ட் டிவைசஸ். அதாவது ஏணி, நுரை இதெல்லாம் பயன்படுத்தி அவங்கள என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்டை கொண்டு அந்த விபத்துலேருந்து வெளிவரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி அவங்க அந்த ஜனங்களை காப்பாற்றுவாங்க, அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஓகேவா? சமுத்ராமா, டெல் மீ மோர் அபவுட் த ஃபயர் ஃபைட்டர்ஸ். இட்ஸ் அமேசிங். ஆர் தே நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர்? இவங்களை பற்றி, இந்த ஃபயர் ஃபைட்டரை பற்றி எனக்கு இன்னும் அதிகமாக சொல்லுங்கம்மா, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுத்ரா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறாங்க. மதர், த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆர் வெல் ட்ரைன் டு கேரி அவுட் தேர் டியூட்டிஸ். தே வேர் ப்ரொடெக்டிவ் ஜாக்கெட்ஸ். அதாவது இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் நல்லா பயிற்சி பெற்றவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆபத்து வராத அளவுக்கு அந்த உடைகளை அவங்க உடுத்திருப்பாங்க, ஜாக்கெட்ஸ். ஓகே? தே பம்ப் அண்ட் சென்ட் வாட்டர் ஆன் தி அஃபெக்டட் பார்ட் ஆஃப் த பில்டிங். அதாவது எந்த பகுதியில் அஃபெக்ட் ஆகி தீப்பிடிச்சி இறஞ்சிருக்கோ அங்கே போய் பம்ப் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வாட்ரு அடிப்பாங்க. தே ஷிஃப்ட் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி டு எ சேஃபர் பிளேஸ். அதாவது பீப்புளையும் அந்த ஆபத்தில் மாட்டிருக்கிற அந்த பீப்புளை என்ன பண்ணுவாங்க, சேஃபாக ஒரு பிளேஸுக்கு கொண்டு போயிடுவாங்க. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய பொருட்கள்லாம் அவங்க தான், அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் தான் காப்பாற்றுவாங்க. சுமுத்ரா, ஹவு டு தே சேவ் த பீப்புள் ஹூ ஆர் ட்ராப்டு இன் ஃபயர்? அதாவது எப்படி இவங்க இந்த ஃபயர்லேருந்து அவங்கள காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சுமுத்ரா கேட்குறாங்க. மதர், பீப்புள் வித் burn or send in an ambulance to the government hospital. This vehicle contains all the facilities for first aid. அதாவது இந்த ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய் அந்த பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த வெஹிக்கிளில் என்னென்னலாம் இருக்குன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். த victims are admitted in the hospitals and given treatment. அதாவது அந்த ஆம்புலன்ஸில் வரப்பையே என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தேவையான முதலுதவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. சமுத்ரா, கேன் எவ்ரி ஒன் கோ இன் திஸ் வெஹிக்கிள்? அதாவது எல்லாரும் இந்த வெஹிக்கிளில் போக முடியுமா அப்படின்னு சொல்லி சமுத்ரா கேட்குறாங்க. மதர் சொல்கிறாங்க, திஸ் வெஹிக்கிள் இஸ் meant only for those who are in need of emergency treatment. அதாவது மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வெஹிக்கிள்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வெஹிக்கிள்ஸில் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சமுத்ரா, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னு இந்த சமுத்ரா கேட்குறாங்க. மதர், it is needed by people whose live are in danger, like people who suffer from heart attack, faint, unable to walk, fall victim to accident and so on.
அதாவது உயிருக்கு ஆபத்து வர்றப்ப நடக்க முடியாதவங்க, அதாவது பலவீனமாக உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சமுத்ரா, ஹவு டஸ் ஒன் கெட் ட்ரீட்மெண்ட் இன் திஸ் வெஹிக்கிள்? அதாவது வெஹிக்கிளில் எப்படிமா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சமுத்ரா கேட்குறாங்க. மதர் சொல்கிறாங்க, வி டு நாட் கெட் ட்ரீட்மெண்ட் பட் வி கேன் கெட் ஃபஸ்ட் எய்ட். அதாவது அதில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட் எய்ட் முதலுதவி மட்டும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா. சமுத்ரா, ஃபஸ்ட் எய்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதர், ஃபஸ்ட் எய்ட் இஸ் a life-saving treatment that is given before the actual treatment of a victim. This ambulance contains a doctor, a nurse, and all the first aid devices and medicines. அதாவது இதில் அந்த ஆம்புலன்ஸில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, அந்த ஃபஸ்ட் எய்டுக்குள்ளே எல்லா மெடிசன்ஸ்லாம் எல்லாமே அந்த ஆம்புலன்ஸில் இருக்கும். அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆம்புலன்ஸ்குள்ளார நமக்கு ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது விபத்தோ ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளார என்ன பண்ணுவாங்க, நமக்கு காயம் ஆயிடுச்சுன்னா அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி அதுக்குரிய முதலுதவியை அந்த வெஹிக்கிள்லே செஞ்சு முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோன்னா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஓகேவா? சமுத்ரா, வாட் பில்டிங் இஸ் திஸ்? அம்மாட்ட சமுத்ரா பார்த்து கேட்குறாங்க, இந்த பில்டிங் என்னதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மதர் சொல்கிறாங்க, திஸ் பில்டிங் இஸ் புல்ட் டு எக்ஸ்டெண்ட் த மார்க்கெட். அதாவது மார்க்கெட்டை விரிவாக்கி அதை கட்டிகிட்ருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. உடனே சமுத்ரா, வாட் இஸ் த பில்டிங் பில்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி, இது எதுக்காகமாக கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மதர் சொல்கிறாங்க, இட் இஸ் பில்ட் ஸோ ஆஸ் டு protect people and traders from sunshine and rainfall. அதாவது வியாபாரிகளோட அந்த வெயிலே உட்காந்து சில வியாபாரிகள் விற்றுட்ருப்பாங்கள, அவங்களுக்கு ஒரு கட்டடம் இருந்துச்சுன்னா அந்த வெயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அது உதவும். அதனால் அந்த கட்டடம் கட்டிகிட்ருக்காங்க. பீப்புளெலாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக தான் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் மழை வந்துச்சுன்னா அவங்க நனைஞ்சிக்கிட்டே வியாபாரம் பண்ணுவாங்க, பண்ண முடியாதுல்ல, அதனால் அதுக்கு ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. சமுத்ரா, ஹூ பில்ட் திஸ் பில்டிங்? யார் இந்த பில்டிங்கை கட்டுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதர் சொல்கிறாங்க, எ சிவில் இன்ஜினியர் பில்ட் இட். ஹீ கேவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன் டு த பில்டிங். அதாவது கட்டட நிபுணர் தான் இதை வந்து கட்ட உதவி செய்வார். இதுக்கு வடிவமைப்பையும் டிசைனையும் கொடுக்கறது யார் தான்? இந்த சிவில் இன்ஜினியர் தான். ஓகேவா? சமுத்ரா, டஸ் எ சிவில் இன்ஜினியர் டிசைன் எ ஹவுஸ்? உடனே சமுத்ரா என்ன கேட்குறாங்கன்னா, இது சிவில் இன்ஜினியர் தான் கட்டுவாங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மதர் சொல்கிறாங்க, எஸ் அஃப்கோர்ஸ் ஹி டிசைன்ஸ் ஹவுஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பிரிட்ஜஸ், மல்டி ஸ்டோரி buildings, temples, settlements, shops, factories and so on. அதாவது பள்ளிக்கூடம், காலேஜ் எல்லாமே, எல்லா ஷாப்ஸுமே யார் தான் கட்டுவா? இந்த சிவில் இன்ஜினியர் தான் கட்டுவாங்க. buildings are construct using a plan made by a civil engineer. அதாவது அவங்களால ஒரு வடிவமைப்பு பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் கட்டி முடிக்கப்படும் கட்டடம். சரியா? யார் வடிவமைப்பா? இன்ஜினியர் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு சொல்லி ஒரு பிளான் போடுவாங்க. அந்த பிளான் படி தான் என்ன பண்ணுவாங்க, கட்டடத்தை கட்டி முடிப்பாங்க. சமுத்ரா, ஓ ஐசிமா, ஓ அப்படியா, சரின்ட்டுனா அம்மாட்ட கேட்குறாங்க, ஓ ஐசி எப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா, அப்படியான்னு நம்ம கேட்டுக்குவோம்ல, அது மாதிரி இந்த சமுத்ரா என்ன பண்ணுறாங்க கேட்டுக்கிறாங்க. வை ஆர் வி கோயிங் த்ரூ திஸ் மட் பாத்? ஏம்மா இந்த மட் பாத்தில், நம்ம மண் பாதையில் ஏன் இங்கிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சமுத்ரா கேட்குறாங்க. திஸ் இஸ் நாட் அவர் ரெகுலர் ரூட். அதாவது இது வந்து நம்மளுடைய வழக்கமாக போகிற பாதை கிடையாது, நம்ம மாற்றி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிகிட்ருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட.
இதுக்கப்புறம் சமுத்ராவும் அவங்க அம்மாவும் என்ன பேசுகிறாங்கன்ற அடுத்த பார்ட்டில் நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.